ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பெட்பூஜாவோட பேரோல் டேஷ்போர்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த பேரோல் டேஷ்போர்டு யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான லாகின் என்னன்னு பார்த்தீங்கன்னா payroll.petpooja.com. இந்த யூஆர்எல் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பேரோல் டேஷ்போர்டை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் லாகின் இந்த பேரோல் ப்ரௌசர் payroll.petpooja.com அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு லாகின் பேஜ் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் உங்கள் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணிக்கலாம், இல்லை இமெயில் ஐடி போட்டும் ஓடிபி வச்சு லாகின் பண்ணிக்கலாம், இல்லைனா டைரெக்டாக சைன்இன் வித் கூகுள் அப்படிங்கிற ஃபார்மேட்டு 3 மெத்தட். இந்த 3 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பேரோல் டேஷ்போர்டுக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பேரோல் டேஷ்போர்டில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டேஷ்போர்டுங்கிற ஃபியூச்சர் இருக்கும். இந்த டேஷ்போர்ட் ஃபியூச்சரில் நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் செக்இன் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை பேர் இன்னும் செக்இன் பண்ணாமல் இருக்கிறாங்க, டைம் ஆஃப்ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஆஃப் ஹாலிடேஸ் எல்லாமே டைம் ஆஃப் தான். அது இன்னைக்கு யார் யார் அந்த இதில் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ செக்இன் பண்ணியிருக்காங்கன்னா எந்த எம்ப்ளாயி, எந்த டிபார்ட்மெண்ட், என்ன டெஸ்டினேஷன், என்ன டைமில் செக்இன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்துக்க முடியும். தென் ஒர்க்கிங் ஹவர்ஸ், என்ன ஒர்க்கிங் ஹவர்ஸ் டோட்டலாக எவ்வளோ மணி நேரம் அவங்க வேலை செஞ்சுருக்காங்க, இன்னைக்கு ரன்னிங்கில் இருக்கும். இந்த காஷியல் சிம்பிள் இருக்குன்னா இது ஸ்டில் ரன்னிங்கில் இருக்க அவங்களோட டோட்டல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பிரேக் ஹவர், ஸோ பிரேக் ஏதாவது எடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த பிரேக் ஹவர்ஸை நம்ம இதில் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் ஓவர் டைம், ஷிஃப்ட் டைமிங்லேருந்து ஓவராக எக்ஸஸாக ஒர்க் பண்ணாங்கன்னா ஓவர் டைம் பண்ணது ஓவர் டைம் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்க முடியும். ஸோ அட் ப்ரெசென்ட்டாக அது அன்னைக்கு டேட்டில் இருக்கும், கரண்ட் டேட்டில் இருக்கும். நீங்கள் டேட்டை இங்கே ஃபில்டர் பண்ணிக்க முடியும். ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டேஷ்போர்டை இது மாதிரி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் ஷிஃப்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா இன்னைக்கு ஷிஃப்ட்டில் யார் யார் என்னென்ன ஷிஃப்ட்டில் வந்திருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் இதில் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இந்த டேஷ்போர்ட் ஃபியூச்சர்ஸில் இருக்கும். அது தென் உங்களுடைய அட்டண்டன்ஸ் சம்மரியும் நீங்கள் இந்த டேஷ்போர்டில் பார்த்துக்க முடியும். நீங்கள் தென் ரெண்டாவது ஆப்ஷனாக உங்களுக்கு இருக்கிறது எம்ப்ளாயீஸ். இந்த எம்ப்ளாயீஸுங்கிற இடத்துல தான் புதுசாக எம்ப்ளாயி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அது இங்கே எம்ப்ளாயீஸ், இந்த எம்ப்ளாயீஸுக்குள்ளே போயிட்டு ஆட் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இந்த ரெட் கலரில் ஸ்டார் இருக்கும், இதெல்லாமே மேண்டேட்டரி ஃபில்ஸ், இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எம்ப்ளாயி கோடு டிஃபால்ட் ஆட்டோ ஜென்ரேட் ஆகும், உங்களுக்கு சிஸ்டமே ஆட்டோ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அது இல்லை உங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு நீங்கள் யூனிக்காக ஏதாவது கோட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த யூனிக் எம்ப்ளாயி கோடை நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த எம்ப்ளாயியோட நேம் போட்டுக்கலாம். தென் அது உங்களுக்கு டிஸ்பிளேல என்ன பேராக காமிக்கணும் அப்படின்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த எம்ப்ளாயோடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடிலாம் மேண்டட்டரியில் ஆப்ஷனல் தான், பட் நீங்கள் வாங்கணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லைனா அதை நீங்கள் இந்த பார்ட்டை ஸ்கிப் பண்ணிக்க முடியும். தென் ஜெண்டர், பஞ்சின் பிரான்ச்சஸ்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மல்டிபிள் ஆர்கனைசேஷன் வச்சிருக்கிறீங்க, மல்டிபிள் ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் இந்த பேரோல் டிவைஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த எம்ப்ளாயி அந்த ஃபார் எக்ஸாம்பிள் 6 பிரான்ச் நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த 6 பிரான்ச்சுக்கும் நீங்க பெட்பூஜா டிவைஸ் வாங்கிட்டீங்க. ஸோ அந்த 6 பிரான்ச்லயுமே நீங்க இப்போ கிரியேட் பண்ற எம்ப்ளாயி அவங்களுடைய செக்இன் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நீங்க அந்த 6 பிரான்ச்சையும் இவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைன்னா பர்டிகுலரா என்னென்ன பிரான்ச்சஸ் மட்டும் அவங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நீங்க கஸ்டமைஸ் பண்ணி நீங்க இது பண்ணிக்க முடியும், செலக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் மாஸ்டர் பிரான்ச், ஸோ அவர் அவரோட மாஸ்டர் பிரான்ச்சாக என்ன பிரான்ச் இருக்க போடுது அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிப்பீங்க. நெக்ஸ்ட் அவரோட டிபார்ட்மெண்ட், என்ன டிபார்ட்மெண்ட்ல அவங்க ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்னு பண்ணிக்கலாம். ஸோ இல்லைன்னா செல்ஃப் கிரியேட்டட், நீங்களா ஒரு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் செல்ஃபாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டைப் பண்ணிட்டு கிரியேட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா செல்ஃப் கிரியேட்டும் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி தான் டிசிக்னேஷனும் நீங்கள் செல்ஃப் கிரியேட் பண்ணிக்க முடியும். தென் அந்த எம்ப்ளாயி என்ன டைப், ஃபுல் டைம் ஜாபரா, ஆஃப் டைம் ஜாபரா, ஹவர்லி பேஸ்டு சேலரி ஜாபரா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டோர் லாக், நீங்கள் பெட்பூஜா கிட்டே இப்போ டோர் லாக் டிவைஸும் இருக்கு. அந்த சிஸ்டம், அந்த டிவைஸ் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயி டோர் லாக் பர்மிஷன், டோர் லாக் இவங்க ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ரைட்ஸும் நீங்கள் இவங்க கொடுத்துக்கலாம். அப்புறம் சேலரி டைப், ஸோ மந்த்லி சேலரி வாங்குறாங்களா, ஹவர்லி சேலரி வாங்குறாங்களா, காம்ப்ளியன்ஸ், இஎஸ்ஐபிஎஃப் சேலரி வாங்குறவங்க தான் நீங்கள் காம்ப்ளியன்ஸ் போட்டுக்கலாம். என்ன டைப் ஆஃப் சேலரி இவங்க வாங்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேரோல் குரூப், பேரோல் குரூப்பை நீங்கள் இங்கேயே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். பேரோல் குரூப்புங்கிறது என்னன்னு நம்ம லேட்டர் நம்ம பார்ப்போம். தென் சேவ் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயி கிரியேட் ஆகுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் எம்ப்ளாயிஸை நீங்கள் இதில் கிரியேட் பண்ணி வச்சுக்க முடியும். இதை பல்காகவும் ஆக்ஷன் பண்ணிக்கலாம். சேம் ஆக்ஷன்ஸுங்கிற ஆப்ஷனில் போயிட்டு டவுன்லோட் சாம்பிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேரோல் சாம்பிள் கிடைக்கும். ஸோ அந்த டெம்ப்ளேட் சாம்பிள், ஸோ அந்த டெம்ப்ளேட் சாம்பிளை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு
ஸோ நம்ம அங்கே பார்த்த எல்லா விஷயமும் அப்படியே இருக்கும். ஸோ கோடு, நேம், மொபைல் நம்பர், ஜெண்டர், டிபார்ட்மெண்ட் நேம், டெசிக்னேஷன் நேம், இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதில் இருக்கிற மேண்டேட்டரி ஃபில்ஸ் அப்படியே நீங்கள் இதில் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு, ஸோ அந்த ஆக்ஷன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து அப்லோடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இம்போர்ட் ஆப்ஷன். ஸோ இந்த இம்போர்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து டேட்டாஸை பல்காக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயிஸை நீங்கள் வந்து பல்காக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த எம்ப்ளாயிஸ் ஆப்ஷனில் இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட். ஸோ டிபார்ட்மெண்ட் நம்ம செல்ஃபாக கிரியேட் பண்ணுறது பார்த்தோம். இதை முன்கூட்டியே நீங்கள் டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி டெசிக்னேஷனும் நீங்கள் இங்கே கிரியேட் பண்ணோன்னா கிரியேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அட்டண்டன்ஸ் பர்மிஷன். இந்த அட்டண்டன்ஸ் பர்மிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் அட்டண்டன்ஸ் பெட் பூஜா எம்ப்ளாயி ஆப்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த எம்ப்ளாயி ஆப் மூலியமாகவும் உங்களுடைய ஸ்டாஃப்ஸ் வந்து அட்டண்டன்ஸை போட்டுக்க முடியும். அந்த மொபைல் அப்ளிகேஷன் மூலியமா அவங்க அட்டண்டன்ஸ் போடலாம் அப்படின்னா இந்த ஆப்ஷன், இந்த ரைட்ஸை வந்து அவங்களுக்கு எனேபிள் பண்ணி கொடுக்கணும். எனேபிள் கொடுத்தீங்கன்னா அவங்க மொபைல் ஆப் மூலியமாகவும் அட்டண்டன்ஸ் மார்க் பண்ண முடியும். ஸோ இல்லைன்னா ப்ரீ டிஃபைன்டாக இது வந்து டிசேபிளில் தான் இருக்கும். நீங்கள் தேவைன்னா இது ஆன் ஆஃப் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ ஃபின்சிங்கிறது என்னன்னா, இப்போ மொபைல் அட்டண்டன்ஸ் ஆக்சஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்க மொபைல் அட்டண்டன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஓப்பன்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் பர்டிகுலராக ஒரு லொக்கேஷனில் இருந்து தான் நீங்கள் அவங்க வந்து அந்த மொபைல் அட்டண்டன்ஸை வந்து போட்டுக்க முடியும். அப்படின்னா நீங்கள் ஜியோ ஃபின்சிங்கை எனேபிள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு லொக்கேஷன் ட்ராக்கிங் பண்ணுவீங்க. லொக்கேஷன் ட்ராக்கிங் எப்படி பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோலேயே லேட்டர் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அந்த லொக்கேஷன் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் லொக்கேஷனுக்குள்ளே தான் அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி நீங்கள் ஆக்சஸ் கொடுத்த மொபைல் ஆப் ஆக்சஸ் கொடுத்த எம்ப்ளாயி வந்து அவங்க அட்டண்டன்ஸை வந்து போட்டுக்க முடியும். ஸோ அது பண்ணிக்கலாம். தென் வந்து இப்போ டிவைஸ் மூலியமா வந்து அட்டண்டன்ஸ் பண்ணுறாங்க உங்கள் எம்ப்ளாயீஸ் அப்படின்னா, ஸோ அந்த டிவைஸ் மூலியமா நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். ஒரு எம்ப்ளாயி வந்து 2 ஃபிங்கர் வந்து அவங்க என்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த 2 ஃபிங்கரும் ஈச் ஃபிங்கர் எத்தனை அட்டெம்ப்ட் வச்சு அவங்க வந்து அந்த அட்டண்டன்ஸ் அவங்களுடைய ஃபிங்கரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத செட் பண்ணிப்பீங்க. இப்போ இதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்கும், 3, 5, 7ன்ட்டு. இல்லை நான் 3 ஆப்ஷன் வேணும்னா 3 வச்சுக்கலாம், 5 வேணும்னா 5 வச்சுக்கலாம், 7 வேணும்னா 7 வச்சுக்கலாம். அக்யூரேசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை அட்டெம்ப்ட் வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து அவங்களோட சிங்கிள் ஃபிங்கர் வந்து வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து செட் பண்ணுவீங்க. பண்ணிட்டு எந்த எம்ப்ளாய்க்கு வந்து நீங்கள் வந்து அட்டண்டன்ஸ் வந்து டிவைஸ்க்கு வந்து என்ரோல்மெண்ட் பண்ண போறீங்களோ, ஸோ இந்த ஆக்ஷன் பட்டனில் வந்து எடிட் பயோமெட்ரிக்ஸ்னு இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாப்பப் வரும். அந்த பாப்பப் மூலியமா ஸோ நீங்கள் அவங்க வந்து அட்டண்டன்ஸ் வந்து அந்த எம்ப்ளாயிஸ் வந்து அந்த டிவைஸ் மூலியமா ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தென் மேனேஜ் பிரான்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்னல ஜியோ ஃபின்சிங் வந்து நம்ம லொக்கேஷன் இது பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ அது இங்கே தான் வந்து அந்த மொபைல் லொக்கேஷன் செட் பண்ணுறது பண்ணுவீங்க. ஸோ அதில் மேனேஜ் பிரான்ச்சில் போயிட்டு ஆக்ஷன் வந்து எடிட் கொடுத்துட்டு, ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து லொக்கேஷன் உங்களுடைய எந்த லொக்கேஷனில் நீங்கள் வந்து அந்த எம்ப்ளாயி வந்து அட்டண்டன்ஸ் போடணும்னு சொல்கிறீங்களோ அந்த லொக்கேஷனோடைய லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் டிஸ்டன்ஸ் அதை நீங்கள் கூகுள் மேப்பில் எடுத்துக்க முடியும். ஸோ கூகுள் மேப்பில் எடுத்துக்கலாம். ஸோ அதை எப்படி எடுக்கிறதுன்னு டவுட்டு தான் நீங்கள் பெட் பூஜாவோட சப்போர்ட்டை காண்டாக்ட் பண்ண முடியும். ஸோ அவங்க உங்களுக்கு கைடும் பண்ணுவாங்க. ஸோ எடுத்துட்டிங்கன்னா அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் டிஸ்டன்ஸ்லேருந்து எவ்வளோ ரேடியஸ்க்குள்ளே அவங்க வந்து அந்த அட்டண்டன்ஸ் வந்து போட்டுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து 200 மீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் செட் பண்ண முடியும். அந்த லொக்கேஷனை செட் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா லொக்கேஷன் செட் ஆகிடும். அந்த லொக்கேஷன் வரைக்கும் தான் அந்த நீங்கள் கிரியேட் பண்ணுற எம்ப்ளாயிஸ் வந்து அட்டண்டன்ஸ் வந்து போட முடியும். தென் வந்து மேனேஜ் ஷிஃப்ட். இந்த மேனேஜ் ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் வந்து எம்ப்ளாயிஸை வந்து ஷிஃப்ட்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் அசைன்மெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஷிஃப்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு மேனேஜ் ஷிஃப்ட்டில் போயிட்டு ஷிஃப்ட்ஸில் போயிட்டு முதல்ல ஷிஃப்ட் கிரியேட் பண்ணுவீங்க. அதுக்கு கிரியேட் ஷிஃப்ட் கொடுத்துட்டு அந்த ஷிஃப்ட்டுக்கு ஒரு நேம் பண்ணுவீங்க. ஸோ ஒரு நேம் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஜென்ரல், ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், செகண்ட் ஷிஃப்ட் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். சேம் டைமிங் தான் எல்லா நாளும் இருக்குது அந்த ஷிஃப்ட்டுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அது இதை எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லைனா டிஃப்ரெண்ட் டேஸ்க்கு டிஃப்ரெண்ட் டைமிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டு சண்டேனா அது என்ன டைம் டு என்ன டைம் வரைக்கும் அந்த ஷிஃப்ட் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் டேஸ்க்கும் நீங்கள் வந்து டைமிங் செட் பண்ணிக்க முடியும். இல்லை ஃபிக்ஸடாக இருக்குன்னா ஃபிக்ஸடாக என்ன டைம்லேருந்து என்ன டைம் வரைக்கும் நீங்கள் வேணும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதில் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷிஃப்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு யூனிக்காக ஏதாவது ஒரு கலர் கொடுத்துக்கலாம். நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் வந்து கிரியேட் ஆகும்.
இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற ஷிஃப்ட்டை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஓப்பன் ஷிஃப்ட்டுங்கிற ஆப்ஷனும் இருக்குது. இப்போ வந்து எனக்கு ஷிஃப்ட் எல்லாமே எதுவும் ஸ்பெசிஃபிக்கா நான் கிரியேட் பண்ணி அசைன் பண்ண வேண்டாம், என்னுடைய எம்ப்ளாயிஸ் வந்து என்ன டைம் வேணாலும் வருவாங்க, ஆனா அவங்களுக்கு உண்டான டைமிங் கால்குலேஷன் ஆகணும் அப்படின்னா ஸோ அதுக்குண்டான டைமிங் கால்குலேஷன் நீங்க இதுல வந்து இது பண்ணிக்கலாம், ஓப்பனா வச்சுக்கலாம். என்ன டைம் வேணா வந்து அவங்க இதில் பண்ணிக்கலாம், என்ன டைம் வேணா அவுட் பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு வந்து அந்த பர்டிகுலரா 8 hours ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்குன்னா அந்த 8 hours வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படிங்க வந்து நீங்க செட் பண்ண இருக்குது அப்படின்னா அது நீங்க ஓப்பன் ஷிஃப்டா நீங்க கன்சிடர் பண்ண முடியும். இந்த ஓப்பன் ஷிஃப்ட்டுக்கு நீங்க வந்து பஃபர் டைமிங் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷிஃப்ட் எண்ட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன டைமுக்குள்ள வந்து அடுத்த ஷிஃப்ட்டை வந்து அவங்க வந்து கண்டினியூ பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த பஃபர் டைமிங்கை வந்து நீங்க இங்க மேல செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் ஷிஃப்ட்ல வந்து ஓப்பனா இருக்குது ஷிஃப்ட், அவங்க என்ன டைம் செக்இன் பண்றாங்களோ எந்த டைம் வரைக்கும் செக் அவுட் பண்றாங்களோ அதுக்குண்டான டோட்டல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஃபுல் டே அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கணும்னா அவங்க எவ்வளவு மணி நேரம் அந்த டைம் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறது வந்து ஃபுல் டேக்கு உண்டான டைமிங் எவ்வளவா இருக்கணும் அவங்களுக்கு வந்து அப்படிங்கிறது வந்து நீங்க இதுல செட் பண்ணுவீங்க. சேம் அதே மாதிரி ஆஃப் டேவா இருக்கணும்னா ஆஃப் டேக்கு வந்து ஆஃப் டே இருக்கிறதுக்கு வந்து அந்த ஓப்பன் ஷிஃப்ட்ல இருந்து அவங்க எவ்வளவு மணி நேரம் அந்த செக் இன் டு செக் அவுட் டைம் டியூரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இதில் செட் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஷிஃப்ட்டை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஷிஃப்ட்டை வந்து அசைன் பண்ணணும். ஸோ எந்த ஷிஃப்ட் எந்த எம்ப்ளாயி வந்து வரணும் அப்படிங்கிறது அசைன் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து இந்த அசைன் ஷிஃப்ட்ல போயிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து இவர் வந்து அலெக்ஸுங்கிறவர் வந்து ஓப்பன் ஷிஃப்ட்ல வரணும் அப்படின்னா ஓப்பன் ஷிஃப்ட் நீங்க வந்து அவங்க செலக்ட் பண்ணலாம், ஜஸ்ட் செலக்ட் பண்ணலாம். இதே மல்டிபிள் ஷிஃப்ட் இவர் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் ஷிஃப்ட்டை கொடுக்கலாம். இப்போ வந்து எனக்கு டிஃபால்ட் ஷிஃப்ட் ஒன்று, டெஸ்ட் ஷிஃப்ட் ரெண்டு ஷிஃப்ட்லயும் அவர் வரலாம் அப்படின்னா நீங்க அந்த 2 ஷிஃப்ட்டும் அவருக்கு வந்து கிரியேட் பண்ணி அசைன் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 ஷிஃப்ட் அவருக்கு அசைன் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ தென் வந்து நீங்க அந்த ஷிஃப்ட்டை கிரியேட் பண்ணி அசைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சேவுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. சேவுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா இங்க கன்ஃபார்ம் டைப் பண்ண சொல்லும். கன்ஃபார்ம் டைப் பண்ணீங்கன்னா நீங்க என்ன சேஞ்சஸ் இங்க பண்ணீங்களோ அது வந்து அப்டேட் ஆயிடும் உங்களுக்கு ஷிஃப்ட்ல. ஸோ இந்த ஷிஃப்ட்ஸை வந்து நீங்க கிரியேட் பண்ண ஷிஃப்ட் வந்து எக்ஸல்ல எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்க எக்ஸல்ல டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். எக்ஸல் ஃபார்மேட்ல உங்களுக்கு வந்து அந்த ஷிஃப்ட் கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி எக்ஸல் ஷிஃப்ட்ல நீங்க வந்து அந்த ஷிஃப்ட்டை பார்த்துக்கலாம், யார் யார் என்ன ஷிஃப்ட்ல வரணும் அப்படிங்கிற டேட்டாஸ் வந்து நீங்க அது எக்ஸல்ல எடுத்துக்க முடியும். தென் வந்து இந்த ஷிஃப்ட்டை மல்டிபிள் பல்கா அசைனும் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஓப்பன் ஷிஃப்ட் தான் இப்போ உங்க இருக்கிற எல்லாருக்குமே நான் கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். Ctrl+C அண்ட் Ctrl+V கொடுத்துட்டு நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிட்டும் நீங்க வந்து ஷிஃப்ட்டை வந்து பல்க் அசைன்மெண்ட்டும் பண்ணிக்க முடியும். நீங்க வந்து ஸோ இது ஷிஃப்ட். நெக்ஸ்ட் வந்து ரோஸ்டர் இருக்கும். ரோஸ்டர் பிளான் நீங்க செட் பண்ணி முடிக்கும். ரோஸ்டர் பிளான் வந்து நீங்க வந்து ஆஃப்டர் 2 days அப் டு 8 days வரைக்கும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இன்னைக்கு டேட் வந்து 25, 27ல இருந்து வரைக்கும் தான். அதான் ஆஃப்டர் 2 days அப் டு 8 days வந்து நீங்க வந்து ஒரு ரோஸ்டர் பிளான் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இவரை வந்து நான் வந்து ஓப்பன் டிஃபால்ட் ஷிஃப்ட்ல அசைன் பண்ணியிருக்கேன். 27th மட்டும் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஷிஃப்ட்ல வரலாம் அப்படின்னு நான் செட் பண்ணேன்னா ஸோ இந்த மாதிரி நீங்க ஷிஃப்ட் ரோஸ்டர் பிளான் மாட்டிக்கலாம். அதே மாதிரி நீங்க அப் டு எவ்வளவு நாள் வேணுமோ நீங்க பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மார்ச்சுக்கு ரோஸ்டர் பிளான் போட போறேன் அப்படின்னா மார்ச் அப் டு 8 days வரைக்கும் நீங்க ரோஸ்டர் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரோஸ்டர் பிளானை நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஏற்ற மாதிரி நீங்க மாற்றி வச்சுக்க முடியும். மாத்திட்டு ஃபைனலா நம்ம பார்த்த மாதிரி சேவ் ஆப்ஷன் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா இங்க சேவ் ஆப்ஷன் கொடுத்துட்டு நான் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரோஸ்டரை நீங்க வந்து மாத்ததுக்கு அப்புறம் அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும் எக்ஸல் ஃபார்மேட்ல அப்படின்னா அதையும் எக்ஸல் ஃபார்மேட்ல நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஷிஃப்ட் மேனேஜ்மெண்ட். தென் நம்ம லீவ் அண்ட் ஹாலிடேஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கணும். ஸோ லீவ் அண்ட் ஹாலிடேஸ்க்கு வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா லீவ் கிரியேட். ஸோ ஃபர்ஸ்ட் லீவை கிரியேட் பண்ணோம். கிரியேட் நியூ லீவில் கொடுத்துட்டு ஒரு லீவ் நேம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் லீவ் நான் நேம் கொடுக்குறேன். ஸோ அதை நம்ம அலைஸ் ஷார்ட்கட்டாக எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே அந்த பேரை வச்சுக்கலாம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது கொடுக்கணும்னு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். நம்பர் ஆஃப் லீவ்ஸ். ஸோ நான் கிரியேட் பண்ணுற அந்த லீவ் டைப் வந்து எத்தனை லீவ்ஸ் வந்து நான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 லீவ்ஸ், ஒரு 3 லீவ்ஸ் அவ்வளோ நான் இப்போ நம்பர் ஆஃப் லீவ் வந்து இது அவ்வளோ பண்ணிக்கிறேன். நம்பர் ஆஃப் லீவ்ஸ் இந்த டைப்புக்கு இருக்குது, இந்த லீவ் டைப்புக்கு இருக்குன்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்து எவ்ரி மந்த் இந்த 3 லீவ்ஸ் எடுத்துக்கலாமா இல்லை எவ்ரி கேலண்டர் இயரா அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் எவ்ரி மந்த் கொடுக்குறேன். நீங்கள் எவ்ரி கேலண்டர் இயருக்கான லீவ் டைப் கிரியேட் பண்ணுறீங்கன்னா கேலண்டர் இயர் செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த லீவ் டைப் கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண லீவ் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகணுமா அப்படின்னு கொடுக்கணும். கேரி ஃபார்வர்டு இருக்குன்னா நீங்கள் கேரி ஃபார்வர்டு கொடுக்கலாம். எவ்வளோ லீவ் வரையும் அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். 1 or 3
அது மாதிரி கொடுத்துக்கலாம். எவ்வளோ லீவ்ஸ் அவங்க வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்க முடியும், எடுத்துக்கல அப்படின்னா அந்த லீவ் வந்து எவ்வளோ லீவ்ஸ் வரையும் அப் டு கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு கிரியேட் கொடுத்தீங்கன்னா லீவ் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஒன்ஸ் லீவ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அதே மாதிரி லீவை நீங்கள் அசைன் பண்ணணும். அசைன் லீவ்ஸில் போயிட்டு லீவ் அசைன் பண்ணணும். லீவ் அசைன்ஸில் போயிட்டு இப்போ வந்து பல்க் அசைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் நான் லீவ் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த எல்லா எம்ப்ளாயிஸும் செலக்ட் பண்ணிட்டு, இல்லை நீங்கள் வந்து இப்போ டெஸ்ட் லீவ் வந்து எல்லா எம்ப்ளாய்க்கும் நான் கொடுக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு பல்காக நீங்கள் அசைன் பண்ணிக்க முடியும். அசைன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கேட்கும். கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா லீவ் அசைன் ஆகிடும். இல்லை பர்டிகுலராக சில எம்ப்ளாயிஸ் மட்டும் நான் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். நேம் ஃபில்டர் பண்ணியும் நீங்கள் வந்து எம்ப்ளாயிஸை ஃபில்டர் பண்ணலாம். டிபார்ட்மெண்ட் வைஸ் ஃபில்டர் பண்ணியும் லீவ்ஸ் அசைன் பண்ணலாம். இந்த மாதிரி லீவ் அசைன் வந்து நீங்கள் வந்து பல்க் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஸோ லீவ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் லீவ் பேலன்ஸ் கொடுத்துக்கணும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இந்த லீவ் பேலன்ஸ் கொடுத்துக்கணும். யார் யாருக்கு எவ்வளோ லீவ் பேலன்ஸ் இருக்குது ஸோ அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து பல்க் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியும். ஸோ எந்த எம்ப்ளாய்க்கு வேணுமோ எல்லா எம்ப்ளாய்க்கும் நான் செலக்ட் பண்ணிட்டு பல்க் அட்ஜஸ்ட்மெண்ட் லீவ் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ யார் யாருக்கு எவ்வளோ லீவ் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து இதில் அப்டேட் பண்ணி கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பல்காக வந்து லீவ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் வந்து இதில் பண்ணிக்க முடியும். ஸோ லீவ் பேலன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். லீவ் பேலன்ஸ் கொடுத்தா தான் ஸோ அந்த லீவ் வந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகி அப்படியே சிஸ்டமேட்டிக்காக அது வந்து ஃபாலோ அப் ஆகும் உங்களுக்கு வந்து. ஸோ லீவ் பேலன்ஸ் தென் வந்து லீவ் ஹாலிடே கிரியேட் பண்ணலாம். ஸோ ஹாலிடே கிரியேட் பண்ணுறது இங்கே ஹாலிடேஸில் போயிட்டு ஸோ முதல்ல ஹாலிடேஸ்க்கு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணும். ஸோ கிரியேட் டெம்ப்ளேட்டில் போயிட்டு ஹேட் ஹாலிடே கொடுத்துட்டு டெம்ப்ளேட்டுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎன்னு ஒரு டெம்ப்ளேட் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஆட் ஹாலிடேல வந்து டேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன டேட்டில் என்ன லீவ் கொடுக்க போகிறேன். நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் May 1 கொடுக்குறேன் அப்படின்னா May 1. ஸோ அந்த ஹாலிடேவை வந்து நீங்கள் வந்து நேம் பண்ணிக்கலாம். என்ன ஹாலிடே நேம் அது அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கலாம். சேம் ஹாலிடே ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டெம்ப்ளேட் கீழே அந்த ஹாலிடே வந்து கிரியேட் ஆகிடும். பண்ணதுக்கப்புறம் சேவ் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா ஹாலிடே கிரியேட் ஆகிடும். ஹாலிடே கிரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஹாலிடேஸை வந்து அசைன் பண்ணணும். இங்கே அசைன் ஹாலிடேஸில் போயிட்டு சேம் நம்ம லீவ் அசைன் பண்ண மாதிரி தான் பல்காக பண்ணோன்னா பல்காக பண்ணிக்கலாம், இல்லை செலக்ட் பண்ணி பண்ணோன்னா பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த டெம்ப்ளேட்டை வந்து அந்த எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நீங்கள் அசைன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஹாலிடேஸ் வந்து அந்த எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அசைன் ஆகிடும். ஸோ இப்படி தான் நீங்கள் லீவ் அண்ட் ஹாலிடேஸ் வந்து மேனேஜ் பண்ணுவீங்க. ஸோ அப்ரூவல் ரெக்வஸ்ட்டுங்கிறது என்னன்னா மொபைல் அட்டண்டன்ஸ். நான் மொபைல் அப்ளிகேஷன் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மொபைல் அப்ளிகேஷன்ல இருந்து உங்களுடைய எம்ப்ளாயிஸ் வந்து லீவை வந்து அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ரெகுலரைசேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து 10 o'clock வர வைக்க வேண்டிய பஞ்சுனா 11 o'clock வச்சிருக்காங்க. டியூ டு ஒரு ஏதோ அவங்களோட பர்சனல் இஷ்யூவாகவும் இருக்கலாம், இல்லை ஆஃபீஸ் ஒர்க்காகவும் இருக்கலாம். ஸோ அதனால வந்து அவங்க வைக்க வேண்டிய டைம்ல இருந்து கொஞ்சம் எக்ஸஸாக வந்து அவங்க வந்து இப்போ அந்த செக்இன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து எம்ப்ளாயி ஆப் மூலியமாக ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணி கொடுங்க, எனக்கு வந்து இந்த டைம்லேருந்து நான் பஞ்சின் வந்து இந்த டைமுக்கு எனக்கு சேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணலாம். நீங்கள் அப்ரூவல் பேஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அதுதான் அந்த அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ரூவல் ரெக்வஸ்ட்ல இருந்து வரும். ஸோ அது வந்து அவங்களுடைய ரெகுலரைசேஷன், அட்டண்டன்ஸ் ரெகுலரைசேஷனும் சரி, லீவ் ரெகுலரைசேஷனும் சரி, அது எல்லாமே இந்த அப்ரூவல் ரெக்வஸ்ட்ல வந்து இப்படி வரும். அவங்க கொடுத்த ரெக்வஸ்ட் இதில் காமிக்கும். ஸோ அது என்ன ரீசனுக்காக அந்த அப்ரூவல் கேட்குறாங்கிறத வந்து நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஸோ வியூ பண்ணிட்டு இதை நீங்கள் இன்டூ மார்க் கொடுத்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகும் அவங்களுடைய ரெக்வஸ்ட்டு. ஸ்டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா ரெக்செப்ட், நீங்கள் அவங்க கொடுத்த அப்ரூவலை வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த எம்ப்ளாயி லீவையும் அந்த ரெகுலரைசேஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ரூவல் ரெக்வஸ்ட்ல நீங்கள் அவங்க கொடுத்த ரெக்வஸ்ட்டை நீங்கள் அப்ரூவலாக ரிஜெக்ட் பண்ணிக்க முடியும் இந்த அப்ரூவல் ரெக்வஸ்ட் மூலம். அது எல்லாமே எம்ப்ளாயி ஆப்பில் வந்து பண்ணுவாங்க. இதுக்குண்டான வீடியோ நான் வந்து செகண்ட் வீடியோவாக கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் வந்து பேரோல் பிளேலிஸ்ட்டில் வந்து இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணலாம். நீங்கள் வந்து தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரோலில் வந்து பார்த்தீங்கன்னா பேரோல் குரூப் முதல்ல நம்ம எம்ப்ளாயிஸ் கிரியேட் பண்ணுற இடத்துல பேரோல் குரூப்னு ஒன்று பார்த்துருப்போம். ஸோ இங்கே தான் இந்த பேரோல் குரூப்பை ஃபஸ்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ணணும். பேரோல் குரூப்புங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் குரூப் வச்சுப்போம். இந்த செட் ஆஃப் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் வந்து நான் சேலரி வந்து ரிலீஸ் பண்ணுவேன். இந்த செட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு வந்து இந்த டேட்டில் நான் சேலரி வந்து ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாரையும் நீங்கள் ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிட்டு அந்த குரூப்புக்கு கீழே வர வைக்கலாம்.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கிரியேட் நியூ கொடுத்துட்டு ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணுறேன். சேல்ஸ் குரூப், சேல்ஸ்னு ஒரு குரூப்பை நான் கிரியேட் பண்ணுறேன். வித்தவுட் காம்ப்ளைன்ஸ்னா இஎஸ்ஐபிஎஃப் இல்லைன்னா அவங்களுக்கு வித்தவுட் காம்ப்ளைன்ஸில் போடலாம். அவங்க இஎஸ்ஐபிஎஃப்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்க வந்து காம்ப்ளைன்ஸ் குரூப்புக்குள்ளே எடுக்கலாம். இல்லை ஹார்லி பேமெண்ட் வாங்குறாங்கன்னா அவங்க வந்து ஹவர்லி குரூப்பில் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இவங்க வந்து மந்த்லி வித்தவுட் காம்ப்ளைன்ஸ் அப்படிங்கிற இதில் போட்டுக்கிறேன். கொடுத்துட்டேன்னா குரூப் கிரியேட் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற குரூப்பை கிரியேட் பண்ணிக்க முடியும். குரூப்பை கிரியேட் பண்ணிவிட்டு அவங்கள அசைன் பண்ணணும். ஸோ எப்படி நம்ம எம்ப்ளாயீஸை கிரியேட் பண்ணமோ அதே மாதிரி தான். ஸோ எம்ப்ளாயி வித்தவுட் காம்ப்ளைன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேரோல் டைப்ல வந்து எல்லா எம்ப்ளாயும் நான் இப்போ காம்ப்ளைன்ஸ்ல போட்டிருக்கேன். இவங்களை நான் இப்போ மாற்றணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க 2 பேரையும் நான் மாற்ற போறேன் அப்படின்னா சேலரி குரூப்ல போயிட்டு வித் காம்ப்ளைன்ஸ் அப்படின்னு மாற்றிக்க வேண்டியதான். ஸோ ஜஸ்ட் என்ன எம்ப்ளாய்க்கு நீங்கள் வந்து இது பண்ண போறீங்களோ அசைன் பண்ண போறீங்களோ அந்த எம்ப்ளாயை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் குரூப்ல வந்து அவங்க வந்து என்ன குரூப்ல அவங்கள போடணுமோ அந்த குரூப்ல வந்து நீங்கள் போட்டு விட்டுக்க வேண்டியதான். கொடுத்துட்டு அசைன் குரூப் செலக்ட் பண்ணிங்கன்னா அசைன் அவங்க வந்து அந்த குரூப்ல அசைன் ஆயிடுவாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பேரோல். இந்த ப்ராசஸ் பேரோலில் வந்து தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேரோல் வந்து இது பண்ணி ப்ராசஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ பேரோல் குரூப்பில் தான் அவங்கள ப்ராசஸ் பண்ணுவீங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் முதல்ல செட்டிங்ஸ் பண்ணிக்கணும். ப்ராசஸ் பேரோலில் வந்து செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கணும். என்ன மாதிரி செட்டிங்ஸ்னால் இப்போ வந்து ஃபுல் டே செட்டிங்ஸை எனேபிள் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து ஃபுல் டே ஒர்க்கிங் ஹவர்ஸ் வரணும், ஃபுல் டே சேலரி அவங்களுக்கு வரணும்னா அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளோவா இருக்கணும் அப்படிங்கிறத செட் பண்ணுவீங்க. அதே மாதிரி மினிமம் ஆஃப் டே ஒர்க்கிங் ஹவர்ஸ் அவங்களுக்கு வரணும் அப்படின்னா மினிமம் அவங்களுக்கு வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு செட் பண்ணுவீங்க. இல்லை எனக்கு வந்து ஓப்பனாக இல்லை அவங்க நான் கிரியேட் பண்ணியிருக்கிற ஷிஃப்ட் பிரகாரம் அந்த டைமிங்கில் வந்து இன் அவுட் டைமிங் பிரகாரம் அவங்களுக்கு வந்து அந்த ஃபுல் டே ஆஃப் டே சேலரி கால்குலேஷன் வரணும் அப்படின்னா அந்த ஃபுல் டே ஆஃப் டேக்கு உண்டான ஷிஃப்ட் வைஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கு பஃபர் டைமிங் ஏதாவது கொடுத்துக்கலாம் நீங்கள் வந்து. ஸோ இந்த டைம்லேருந்து இந்த இவ்வளோ மணி நேரம் அவங்களுக்கு பஃபர் டைமிங் நான் கொடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபுல் டே ஹவர்ஸ்னால் ஸோ எனக்கு வந்து ஃபுல் டேக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் வரையும் நான் பஃபர் டைம் கொடுக்கலாம். ஸோ ஆஃப் டேக்கு வந்து எனக்கு 10 மினிட்ஸ் வரையும் பஃபர் டைம் கொடுக்கலாம். ஸோ அதாவது கொடுத்துருக்க ஷிஃப்ட் டைமிங்லேருந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் 15 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற அட்ஜஸ்ட்மெண்ட் பிரகாரம் அவங்களுக்கு வந்து அந்த ஃபுல் டே ஆஃப் டே சேலரி வந்து கால்குலேட் ஆகும். ஸோ இதை வந்து இண்டிவிஜுவல் மேலே கொடுத்தீங்கன்னா டோட்டலாக எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் மாறின உடனே உங்களுக்கு வந்து பர்டிகுலராக சில எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் நான் வந்து அதை ரிலீஸ் சில அட்ஜஸ்ட்மெண்ட் நான் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த சில எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சந்தோஷ்க்கு மட்டும் நான் வந்து ஃபுல் டே ஒர்க்கிங் ஹவர்ஸ் டைமிங் மாறுது அவங்களுக்கு வந்து சில ஆர்கனைசேஷனில் லேடிஸ்க்கு கொஞ்சம் டைமிங் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த டைமை வந்து நீங்கள் இதில் வந்து குறைச்சிக்கலாம். ஸோ அது மாதிரி எம்ப்ளாயி வைஸ் நீங்கள் வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். தென் வந்து ஆஃப் டே லீவ் ஹாலிடேஸ் எல்லாமே ஆஃப் டேஸில் இருக்கும். ஸோ அது அந்த லீவ்ஸ் ஹாலிடேஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அப்படியே காம்பன்சேட்டட் டைம் ஆஃப் இருக்கா இல்லைனா அதில் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பே அவுட் மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து லீவ்ஸ் அண்ட் ஹாலிடேஸில் ஒர்க் பண்ணாங்கன்னா வீக் ஆஃப் அண்ட் ஹாலிடேஸில் ஒர்க் பண்ணாங்கன்னா ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி செட்டிங்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் அங்கே எனேபிள் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா தென் ஓவர் டைம் செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து ஓவர் டைம் யாருக்குமே ஓவர் டைமே இல்லை உங்கள் ஆர்கனைசேஷனில் அப்படின்னா நோ ஓவர் டைம் கொடுத்துக்கலாம். இல்லை ஓவர் டைம் இருக்குது அப்படின்னா ஃபிக்ஸட் பர் ஹவர், ஒரு ஹவருக்கு எவ்வளோ மணி நேரம் நீங்கள் ஓவர் டைம் அமௌண்ட் கொடுப்பீங்க அதுக்கு பஃபர் டைமிங் நீங்கள் இங்கே செட் பண்ணி கொடுத்துக்கலாம். தென் வந்து அதர் ஏர்னிங்ஸ், ஏதாவது அதர் ஏர்னிங்ஸ் இருக்குன்னா அந்த அதர் ஏர்னிங்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது போனஸ் இன்சென்டிவ்ஸ் ஏதாவது கொடுக்குறீங்கன்னா அது எக்ஸல் ஷீட் மூலியமாகவும் பண்ணலாம். ஸோ என்னுடைய சேலரி சைக்கிள் 24th முடியுது, அதனால் எனக்கு கடையில். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 24ல் இங்கே எக்ஸல்லே ஷீட்லேயே அப்டேட் பண்ணுற மாதிரி வரும் உங்களுடைய ஷீட்டில். ஸோ
இந்த மாதிரி நீங்கள் போனஸ் அது எக்ஸல் ஷீட்டில் வரும். எனக்கு வந்து அது 24 இருக்கிறதுனால எனக்கு டிசேபிள் ஆகிருக்குது. இதில் வந்து நீங்கள் அமௌண்ட்டு கொடுத்துக்கலாம். என்ன ரீசனுக்காக இந்த இது கொடுக்குறீங்க, இப்போ ஜான் மந்த் இன்சென்டிவ் இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன ரீசனுக்காக இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துக்கலாம். எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். சேம் அதுவும் அதே மாதிரி தான் இண்டிவிஜுவல் வைஸ் நீங்கள் எம்ப்ளாயி வைஸ் நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஸோ இப்போ இருக்கிறது வந்து இஎஸ்ஐபிஎஃப் மாடல் ஸ்ட்ரக்சரில் வச்சிருக்கிறேன் நான் இந்த பேரோல். ஸோ நம்ம இது முடிஞ்சதுக்கப்புறம் இஎஸ்ஐபிஎஃப் இல்லாமல் நம்ம வந்து எப்படி பேரோல் யூஸ் பண்ணுறதோ நம்ம இப்போ பார்க்க முடியும். அதை நான் லேட்டர் காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து. ஸோ இஎஸ்ஐபிஎஃப் இருக்குன்னா அது இந்த ஸ்டேஷனரி காம்ப்ளெக்ஸில் வந்து அதை எனேபிள் பண்ணிக்கணும் உள்ளே வந்துட்டு. ஸோ இஎஸ்ஐ இருக்குன்னா இஎஸ்ஐ டிஃபால்ட் ஃபார்முலாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 15,000க்கு அப்புறம் வாங்குறது வந்து 12% வந்து உங்களுக்கு இஎஸ்ஐ பிலோ 15,000 இருக்கிறவங்களுக்கு 12% இருக்கும். மற்றவங்களுக்கு ஃபிக்ஸடாக 1,800 வரும். இல்லை கஸ்டம் ஃபார்முலா வச்சுக்கணுன்னா நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வந்து பேசிக் பேயில் இருந்து இந்த அலோவன்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸோ பிலோ இருக்கிறவங்களுக்கு இந்த அமௌண்ட்டு அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 15,000 கீழே அபவ் இருக்கிறவங்களுக்கு வந்து 1,800 தான் இருக்கும். அந்த பேமெண்ட் மாடியூலையும் நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹெச்ஆர்ஏ ரெண்ட் அலவன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஎஸ்ஐபிஎஃப் வந்து கிராஸ் ஏர்னிங்ஸில் இருந்து தான் நீங்கள் வந்து டிடக்ஷன் பண்ணோம். இந்த கிராஸ் ஏர்னிங்ஸுக்கு முன்னாடி நீங்கள் அதர் ஏர்னிங்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கிராஸ் வேஜஸில் அந்த ஹெட்டரை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஆர்ஏ டிஏ இதெல்லாம் இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த ஹெட்டரை நீங்கள் இங்கேயே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து என்ன வாங்குறீங்க, எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத வந்து செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன் உங்களுடைய கிராஸ் வேஜஸ்லேருந்து தான் கிராஸ் ஏர்னிங்ஸ் கேல்குலேட் ஆகும். அதுலேருந்து தான் இந்த ஸ்டேஷனரி காம்ப்ளெக்ஸ் வந்து டிடக்ஷன் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதர் ஏர்னிங்ஸ் எல்லாமே இந்த கிராஸ் வேஜஸில் போட்டுக்கலாம். தென் வந்து அதர் டிடக்ஷன் இருந்ததுன்னா அந்த டிடக்ஷன் இது பண்ணிக்கலாம். ஏதாவது நீங்கள் ஆர்கனைசேஷனில் ஏதாவது ஒரு டிடக்ஷன் அமௌண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டிடக்ஷன் அமௌண்ட்ஸ் நீங்கள் வந்து இதில் அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் நம்ம ஏதாவது உங்கள் ஸ்டாஃப்ஸ் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ஸோ அந்த லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸை நீங்கள் பெட்போஜாலேயே இதில் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணுறது நம்ம அடுத்தது நம்ம லேட்டர் பார்ப்போம், அடுத்த வர ஃபியூச்சர்ஸில் பார்ப்போம். ஸோ அது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேக் ஹோம் வரும். டேக் ஹோமும் இங்கே ஜென்ரேட் ஆகும் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றது. ஸோ அந்த டேக் ஹோம் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்துக்க முடியும். தென் நீங்கள் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் நான் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ இந்த அலெக்ஸுங்கிறவங்களுக்கு வந்து நான் ஃபுல் டே நான் கொடுக்கணும் இன்னைக்கு டேட்டில், ஏதோ ஒரு வித் அப்ரூவல் பேஸில் அவங்க வந்து இன்னைக்கு ஃபுல் டே ஒர்க் பண்ணியிருக்காங்க, நான் இந்த சேஞ்சஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல் டே நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 3-4 ஆப்ஷன் நீங்கள் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சேலரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஹெச்டினா ஆஃப் டே, எஃப்டினா ஃபுல் டே, ஏனா ஆப்சென்ட், டபிள்யூ1னா வீக் ஆஃப், L1னா லீவு வித்தவுட் பே கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து என்ன சேஞ்சஸ் நீங்கள் பண்ணணும்னு இருக்கிறதோ ஸோ பிஃபோர் அந்த சேலரி ஸ்ட்ரக்சரில் அந்த சேஞ்சஸை நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுக்கும்போது ஸோ நீங்கள் இங்கே சேஞ்சஸ் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய பேரோல் மாடியூலில் வந்து பேரோல் வந்து அவங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்துக்கலாம். தென் வந்து நம்ம காம்ப்ளைண்ட்ஸ், இது வந்து நான் வந்து காம்ப்ளைண்ட்ஸ்னா பேரோல் வித் இஎஸ்ஐபிஎஃப் மாடல் பார்த்தோம். இஎஸ்ஐபிஎஃப் இல்லாத மாடலுக்கு வந்து சேலரி வித் நான் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தது அப்படியே தான் இருக்கும். அடிஷ்னலாக என்னென்னா உங்களுக்கு அந்த ஸ்டேஷனரி காம்ப்ளைண்ட்ஸ் இருக்காது, இஎஸ்ஐபிஎஃப் மாடல் மட்டும் இருக்காது. அதை தவிர்த்து மிச்சம் எல்லா செட்டிங்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐபிஎஃப் மாடலுக்கு நம்ம கிரியேட் பண்ணும்போது இங்கே ஃபைனலைஸ் பேரோல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு முன்னாடி ஸ்டேஷனரி காம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஷனரி காம்ப்ளெக்ஸை செலக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பேரோல் சைக்கிள் கேட்கும். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால இப்போ என்னால் அதை காமிக்க முடியாது. நீங்கள் ஸ்டேஷனரி காம்ப்ளெக்ஸை செலக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒன்ஸ் நீங்கள் வந்து நான் காம்ப்ளெக்ஸ் விட்டுட்டு மந்த்லி பேரோல் வித் காம்ப்ளெக்ஸ் கொடுக்கும்போது இந்த ஸ்டேஷனரி காம்ப்ளெக்ஸ் எனேபிள் பண்ணும்போது சேலரிக்குனால சைக்கிள் கேட்கும், சேலரி சைக்கிள் டேட் கேட்கும். அந்த டேட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பே ஸ்லிப் வந்து அவங்க அந்த எம்ப்ளாயி ஆப்பில் வந்து ஜென்ரேட் ஆகிடும். அவங்க எம்ப்ளாயி ஆப்லேயே வந்து அந்த பே ஸ்லிப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து காம்ப்ளைன்ஸ் மாடல். வித்தவுட் நான் காம்ப்ளைன்ஸ் மாடலுக்கு வந்து நீங்களாம் அந்த சேலரி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம்
ஃபைனலைஸ் பேரோல் கொடுத்தீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அப்போ வந்து அந்த பே ஸ்லிப் வந்து அவங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பே ஸ்லிப் ஜென்ரேட் ஆகும் நான் கம்ப்ளைண்ட்ஸ் எம்ப்ளாயீஸ்க்கு. ஸோ அதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து. ஸோ இப்போ நான் யாரையும் எனேபிள் வச்சுக்கல, நான் அந்த நான் கம்ப்ளைண்ட்ஸ் மாடலில் கொடுத்தீங்கன்னா பே ஸ்லிப் வந்து இந்த மாதிரி இருக்கும். வந்து அவங்களோட சேலரி ஸ்லிப் மாடல் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து தனித்தனியாகவே இருக்கும். ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குது, டிடக்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து தனித்தனியாகவே கொடுத்து வந்துடும். அந்த எம்ப்ளாயி நேமு, பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் ஆகியே வந்துடும் உங்களுக்கு வந்து. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த பேரோல் ஸ்லிப், பேரோல் ஃபியூச்சர் மேனேஜ்மெண்ட். தென் வந்து லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் நீங்கள் வந்து இதில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பேரோல் மாடியூல்லே பார்த்தோம். ஸோ லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் வந்து நம்ம பெய்ட் பூஜா இதில் ஆட் பண்ணிக்க முடியும் இந்த டேஷ்போர்டில் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து இந்த ஆட் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்ங்கிற மாடலில் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா எந்த எம்ப்ளாயி வாங்குறாங்க, ஸோ அந்த எம்ப்ளாயி செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதை ஏதாவது ஒரு இது பண்ணிக்கலாம், லோன்ஸ் ஏதாவது டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம், லோன் அட்வான்ஸா அப்படின்ட்டு. ஸோ எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் போட்டு விட்ருங்க. என்ன டைப், இது லோன் டைப்பா அட்வான்ஸ் பேமெண்ட் டைப்பான்னு செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த லோன் டைப்னா ஸோ மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ கட்டணும், 20,000 மாதம் வந்து 2,000 வந்து டிடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2,000 அந்த 20,000 டேலி ஆகிற வரைக்கும் அந்த பே ஸ்லிப்பில் வந்து அந்த டிடக்ஷன் அமௌண்ட் வந்து அந்த பர்டிகுலர் எம்ப்ளாய்க்கு வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இல்லை டென்யூர் இந்த மந்த் பீரியட் வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த டிடக்ஷன் நடக்கணும் அப்படின்னா எவ்வளோ மந்த் வரைக்கும் அந்த டிடக்ஷன் அப்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கலாம். இல்லைனா இது அட்வான்ஸ் பேமெண்ட்டாக நான் நோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அட்வான்ஸ் பேமெண்ட் வித் டிரான்சாக்ஷன் டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணால் ஸோ அந்த டிரான்சாக்ஷன் டேட்லேருந்து அந்த டிடக்ஷன் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வந்து மந்த்லி வந்து அந்த டிடக்ஷன் வந்து நடந்துகிட்டே வரும் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். தென் வந்து ரிப்போர்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ரிப்போர்ட்ஸ் நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க முடியும். ஸோ அட்டண்டன்ஸ் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் வீக் ஆஃப், ஆப்சென்ட், ஃபுல் டே அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ இது எம்ப்ளாயி ஃபில்டர் இங்கேயே பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து எம்ப்ளாயி வைஸ் ஃபில்டர் பண்ணோன்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டெசிக்னேஷன் வைஸ் ஃபில்டர் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். டிபார்ட்மெண்ட் வைஸ் ஃபில்டர் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற டேட்டா செலக்ட் பண்ணிவிட்டும் நீங்கள் வந்து அது வேணுங்கிற டேட்டாஸ் வந்து நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்க முடியும். சேம் ஷிஃப்ட் வைஸ் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம், பஞ்ச் ரிப்போர்ட் எடுத்துக்க முடியும், ஒர்க்கிங் ஹவர்ஸ் ரிப்போர்ட். ஸோ ரிப்போர்ட்ஸ் நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். சிம்பிளாக தான் இருக்கும். வேணுங்கிற ரிப்போர்ட்டை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் எக்ஸல் ஃபார்மேட்டில். தென் வந்து யூசர் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த பேரோல் டேஷ்போர்டை வந்து நீங்கள் வந்து வேறு யூசர் உங்கள் ஆர்கனைசேஷனில் பண்ணலாம், ஹெச்ஆர் இல்லை வேறு யாராவது ஒருத்தங்க அட்மின் யாராவது இந்த டேஷ்போர்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னா அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு லாகின் நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அது வந்து இந்த யூசர் மேனேஜ்மெண்ட்டில் கிரியேட் யூசர் கொடுத்துட்டு ஸோ அந்த யூசருக்கு ஒரு நேம் கொடுங்க. நேம் கொடுத்துட்டு அவரோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அவரோட இமெயில் ஐடி கொடுத்துருங்க. ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா யூசர் கிரியேட் ஆகிடுவார். கிரியேட் ஆனதுக்கப்புறம் அவருக்கு ரைட்ஸ் அசைன் பண்ணலாம். என்ன மாதிரி ரைட்ஸ் அவருக்கு கொடுக்கலாம், ஷிஃப்ட் அசைன் பண்ணலாமா, வீக் ஆஃப் அசைன் பண்ணலாமா, இந்த மாதிரி ரைட்ஸ் அவருக்கு கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி அவர் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் எம்ப்ளாயிஸையும் நீங்கள் அவங்கள அசைன் பண்ணலாம். ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ் எம்ப்ளாயி அசைன் பண்ணும்போது அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான எம்ப்ளாயி மட்டும்தான் அவங்க வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எம்ப்ளாயி ரைட்ஸை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு யூசரை நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு. அதே மாதிரி ஆக்டிவிட்டி லாக்ஸ். இப்போ நீங்கள் யூசர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த யூசர் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த ஆக்டிவிட்டி லாக்ஸில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க, அட்வான்ஸ் பேமெண்ட் மாற்றிருக்காங்க, எந்த லாகின்லேருந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ நான் எந்த வந்து மெயின் லாகின், ஸோ இந்த லாகின் யூனிகேட்டுன்ற லாகின்ல பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டாஃபோட பேர் போட்டிருந்தீங்க அப்படின்னா அவரோட பேர் ஆட்டோமேட்டிக்காக அதில் காமிச்சிரும். என்ன டேட்டில் பண்ணியிருக்காங்க, ஸோ வித் ரீசன் இது டேட் வித் டைமோட உங்களுக்கு வந்து காமிச்சிரும். இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செட்டிங்ஸில் வந்து நீங்கள் வந்து ஷிஃப்ட் மேனேஜ்மெண்ட் வந்து நான் வந்து அட்வான்ஸ் மோடில் இருக்கேன். பேசிக் ஷிஃப்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஷிஃப்ட் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அட்டண்டன்ஸ் மேனேஜ்மெண்ட். நான் உங்களுக்கு சொன்னேன்ல, ரெகுலரைசேஷன் வந்து உங்கள் எம்ப்ளாயீஸ் வந்து அவங்க எம்ப்ளாயி ஆப் மூலியமாகவே ஸோ அவங்க டைமிங்கை சேஞ்ச் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் ரேஸ் பண்ணலான்ட்டு. ஸோ அந்த ரெக்வஸ்ட் வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு மாதத்தில் எத்தனை முறை வந்து அந்த ரெக்வஸ்ட் உங்களுக்கு ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வந்து லிமிட்டை வந்து நீங்கள் இங்கே செட் பண்ண முடியும்.
நெக்ஸ்ட் ஆன்லைன் ஹார்ட்வேர் மேனேஜ்மெண்ட். டெய்லி வந்து டிஃபால்ட்டாக வந்து உங்களுடைய ஹார்ட்வேர் பேரோல் டிவைஸ் வந்து என்ன டைமில் வந்து சிங்க் ஆகணும் அப்படிங்கிறது செட் பண்ணிப்பீங்க. தென் வந்து எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட். ஸோ எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒன்றும் இல்லை, ரீடைரக்ட் பண்ணோம். ஸோ இந்த எம்ப்ளாயிஸ் கிரியேட் பண்ணுற இடத்துக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணோம். ஸோ அதான் இந்த எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட். அப்புறம் பேரோல் மேனேஜ்மெண்ட்டு கூட அதே தான். நம்ம அந்த பேரோல் செட்டிங்ஸ் முன்னாடி நம்ம பார்த்த பேஜுக்கு வந்து உங்களை ரீடைரக்ட் கொண்டு எடுத்துகிட்டு போவோம். நெக்ஸ்ட் கான்ஃபிகரேஷன். இந்த கான்ஃபிகரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பெட்பூஜாவோட அட்மின் ஆப்பை நீங்கள் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஃபிகரேஷனில் வந்து மேலே இருக்கிறது வந்து அட்மின் ஆப். இதை டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து QR கோட் ஜென்ரேட் ஆகும். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்கள் அட்மின் ஆப்பை நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் ஆப். ஃபேஸ் ஆப்பை பற்றி வீடியோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். அது இந்த பேரோல் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேரோல் ஃபேஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு இங்கே இந்த டவுன்லோட் ஆப் கொடுத்துட்டு நீங்கள் ஃபேஸ் ஆப்பை இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து. தென் வந்து யூசர் மேனேஜர் நான் கொடுத்தனே அந்த பேஜுக்கு உங்களுக்கு அப்படியே ரீடைரக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகும் உங்களுக்கு. தென் வந்து பே ஸ்லிப் மாடியூல் இப்படி தான் இருக்கும். இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், உங்களுடைய நேம் மாற்றிக்கணும், ஸோ அட்ரஸ் ஆர்கனைசேஷன் அட்ரஸ் மாற்றிக்கணும், லோகோ ஏதாவது அட்டாச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், கான்டாக்ட் நம்பர் இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ இது வந்து உங்களுடைய பாஸ்கோடு சிங் கோட் டிஃபால்ட்டாக நாங்கள் கொடுக்குறது. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பெட்பூஜா டேஷ்போர்ட். அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இது பெட்பூஜாவோட கால் சென்டர் நம்பர், பேரோல் டேஷ்போர்டு, பேரோலோட பேரோல் டீமோட கால் சென்டர் நம்பர். ஏதாவது டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கு நீங்கள் எனி டைம் கால் பண்ணலாம். ஸோ 24x7 அவைலபிளாக இருப்பாங்க. கால் பண்ணிட்டு உங்களுடைய டவுட்ஸை உடனே நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும். So this is all about Petpooja payroll dashboard. Thank you for watching.